அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹந்தக்கினுடைய யுத்தத்தின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 வக்து தொழுகை நேரமே தாண்டிடுச்சு. ஒன்று பாருங்கள், துஹர் தொழுகை நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்கினுடைய யுத்தம் நடந்த ஒரு நாளில் தொழுகலை. அசர் போச்சு, மகரிபு போயிடுச்சு, இஷாவுடைய நேரம்தான் நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையினுடைய சூழலே நபிக்கு அமையுது. அவ்வளோ மோசமான நிலை இருந்த காலகட்டம் ஹந்தக்கினுடைய யுத்தம். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவினுடைய வக்தினுடைய சமயத்தில் பிலால் ரலியல்லாஹுக்கு சொன்னாங்க, பிலாலே நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், நாம் தொழுகுவோம் அப்படின்னு சொல்லி நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹுவினுடைய ஒரு பாங்கினுக்கு கீழே துஹர் தொழுகையை தொழுதாங்க. இகாமத் சொல்லப்பட்டது, துஹர் தொழுகையை தொழ வச்சாங்க. பிறகு அசர் தொழுகையை தொழ வச்சாங்க, இகாமத் சொல்லப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இகாமத் சொல்லப்பட்டது, மகரிபு தொழுகையை தொழ வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷாவினுடைய தொழுகையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள்.